ம். மாநாட்ல வந்து தளபதி என்ன சொன்னாரு? "டிஎம்கே ஒரு தீய சக்தி" அப்படின்னு சொன்னாரு. ஏன் இவரு ஓட்டு போடும்போது அன்னைக்கு தெரியலையா தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு நல்ல கேள்விய வந்து கேட்டாரு. இவரும் தான் எதிர்த்துட்டு இருக்காரு. ஏன் வந்து போயிட்டு லாஸ்ட் டைம் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து பார்த்துட்டு கும்பிடெல்லாம் போட்டுட்டு பெட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா விஜய வந்து என்ன சொல்றது? குட்டிச்சாத்தான் ஏவி விட்டது மாரி விஜய பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஏன் நீங்க எதுக்கு அவர் கூப்பிட்டா நீங்க எதுக்கு போறீங்க? ஏன் நீங்க தான் எதிர்க்கிறீங்க. நீங்க தான் அவர வந்து சொல்றீங்க. அப்போ நீங்க போலாம். அவருக்கு கட்சி ஆறதுக்கு முன்னாடி அவர் ஓட்டு போட்டாரு. அவருடைய ஜனநாயக கடமைய ஆற்றுனாரு. இன்னைக்கு அவர் ஒரு தலைவர் வந்து ஒரு நல்லது, கெட்டது மக்களுக்கு யார் யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவரு பேசுறாரு. நீங்க 15 வருஷமா என்னத்த பேசுனீங்க? யார்கிட்ட காசு குடுக்கலாம்? மக்கள்கிட்டருந்து எப்படி காசு திரள் நிதி வாங்கலாம்? அடுத்த கட்சிக்காரர்கிட்டருந்து எப்படி வாங்கலாம்? ஒரு தொகுதியில உங்க ஆளுங்கள ஒரு டம்மி ஆளுங்கள நிக்க வைக்க வேண்டியது. அதே மாரி டிஎம்கே, ஏடிஎம்கே கிட்டருந்து காசு வாங்கிட்டு எப்படி நீங்க வின் பண்ண போறதில்லன்னு தெரியும். அப்படி கட்சிக்காரங்க உங்க கட்சிக்காரங்கட்டயே காசு வாங்க வேண்டியது, எதிர்க்கட்சிக்காரங்கட்டயும் வந்து கேண்டிடேட் கிட்டேருந்து அங்கேருந்து வாங்கி மொத்தமா உங்க நல்லதுக்கு நீங்க பண்ணிட்டுருக்கீங்க. மக்கள் நல்லதுக்கு, உங்க கட்சிக்காரங்க நல்லதுக்கு எதுவுமே பண்ணல. அத புரிஞ்சவங்கலாம் ஆல்மோஸ்ட் உங்க கட்சியிலேருந்து எல்லாருமே வெளிய போயிட்டாங்க. 15 வருஷத்துல கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது யார் இருக்காங்களோ, இன்னை வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கீங்க. அது நீங்க மட்டும் தான். வேற யாரும் கிடையாது.